بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن كان مؤمنا كمن كان فاسقا لا يستوون. أما الذين آمنوا وعملوا الصالحات فلهم جنات المأوى نزلا بما كانوا يعملون. وأما الذين فسقوا فمأواهم النار كلما أرادوا أن يخرجوا منها أعيدوا فيها وقيل لهم ذوقوا عذاب النار الذي كنتم به تكذبون. ولنذيقنهم من العذاب الأدنى دون العذاب الأكبر لعلهم يرجعون. ومن أظلم ممن ذكر بآيات ربه ثم أعرض عنها إنا من المجرمين منتقمون. صدق الله مولانا العظيم. கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ளடங்கி இருக்கின்ற அத்தியாயம் சூரத்து சஜ்தா. அதனுடைய 18வது வசனம் முதல் ஓதி காண்பிக்கப்பட்டது. இவ்வசனங்களுக்குரிய நேரடி மொழிபெயர்ப்பையும் தஃசீரையும் அறிவதற்கு முன்னால் சென்ற வாரத்துடன் தொடர்புள்ள ஒரு மீதி இருக்கின்றதை நாம் செவிமடுத்துவிட்டு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வார வசனங்களிலே தஹஜ்ஜுடைய நேரத்தில் நம்முடைய விரிப்புகளிலிருந்து நாம் அகன்று இறை தியானத்தில் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஈடுபடுவது பற்றியும், மக்ரிபு தொழுவது முதல் இஷாவை வழிபார்த்து இருப்பதும், மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரம் வக்துன் முபாரக்கும் பரக்கத்து செய்யப்பட்ட நேரம் என்பதையும், ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி என்ற வசனம் உணர்த்துவதை நாம் செவிமடுத்தோம். அவ்வாறு அந்த நேரங்களை இபாதத்துகளுக்காக வேண்டி பயன்படுத்தி நல்வழிகளிலே இஹ்லாஸோடு செலவு செய்யக்கூடிய மக்களுக்கு ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன், அல்லாஹ் தஆலா அவர்களின் கண்கள் குளிர்ச்சி அடைவதற்குரிய இன்பங்கள் எதனை மறைத்து வைத்திருக்கின்றான் என்பதை எவரினாலும் அறிய முடியாது என்று குறிப்பிடுகின்றான். மேற்கண்ட நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இப்படியான பாக்கியங்களை வைத்திருக்கின்றான். அதாவது இவர்களுக்கு மேலான சுவர்க்கத்தில் அல்லாஹ் மட்டும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிறந்த நியமத்துகள் எல்லாம் இருக்கின்றன. அவைகள் பற்றி எவரும் உலகத்தில் அறிந்து கொள்ள மாட்டார்கள், எவரும் அதை தெரிந்தவர்களாக இருக்க முடியாது. இவர்கள் எப்படி இவர்களுடைய தஹஜ்ஜுத் தொழுகை போன்ற நடுநிசி வேலை இபாதத்துகளை மிக இரகசியமாக செய்தார்களோ அதே போன்று அல்லாஹ் தஆலாவும் இவர்களுக்கு எவரும் அறியாத இரகசியமான மிகப்பெரிய நற்கூலிகளை வைத்திருக்கின்றான். இதற்கு பெயர் ஜஸாஅம் விஃபாகா, சரிசமமான நேர்பாடான கூலியாகும். எவர் தன்னுடைய இபாதத்தில் இஹ்லாஸை பேணி பிறருக்கு தெரியாமல் இரகசியமான நடுநிசி வேலையில் இபாதத்தில் ஈடுபட்டாரோ அவருக்கு எவரினாலும் அறிய முடியாத அளவுக்குரிய நற்பாக்கியங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் என்பது இதன் பொருளாகும். இமாம் அல் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, அஃபா கௌமுன் அமலஹும் ஃபஅஃபல்லாஹு லஹும் மா, ஒரு கூட்டம் தன்னுடைய அமலை ஒளித்து இரகசியமாக செய்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டி ஒன்றை மறைத்து வைத்திருக்கின்றான். அந்த ஒன்று என்ன தெரியுமா? லம் தர ஐனுன், எந்த கண்ணும் காணாத, வலம் யஃதுர் அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய கற்பனையிலும் தெளிந்திருக்க முடியாத, எவரினாலும் அறிந்து கொள்ள முடியாத இன்பத்தை அல்லாஹ் அவருக்கு மறைத்து வைத்திருக்கின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் என்ற மேற்கண்ட வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற போது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகின்ற பின்வரும் பொன்மொழியை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகிறான், அஹதத்துல் இபாதியஸ் ஸாலிஹீன மா, என்னுடைய நல்லடியார்களுக்கு நான் ஒன்றை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷரின், எவரின் கண்ணும் கண்டிராத, எவரின் காதினாலும் கேட்டிருக்க முடியாத, எவருடைய உள்ளத்திலும் கற்பனையிலும் எழுந்திருக்க முடியாத இன்பங்களை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரஊ இன் ஷி'தும் ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின்
மின் குர்ரத்தி அயுன். மேற்கண்ட வசனத்தை நீங்கள் ஓதுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். மற்றொரு ஹதீஸிலே வருகிறது, எவர் சுவர்க்கத்திலே நுழைகின்றாரோ பிரவேசிக்கின்றாரோ அவர் பேரின்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார். வலா தபுல் ஆசியாவுஹு, அவருக்கு கொடுக்கப்படுகின்ற சுவனத்தின் ஆடை எரித்து உப்பி போகக்கூடியதும் அல்ல. வலா யஃபனா ஷபாபுஹு, அவருக்கு அல்லாஹ் கொடுத்த வாலிப பருவமும் அழிந்து போகக்கூடியது அல்ல, மாறக்கூடியது அல்ல. ஃபில் ஜன்னதி மா, சுவர்க்கத்தில் அவருக்கு அல்லாஹ் ஒன்றை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ഖതர அலா கல்பி பஷரின் என்பதை குறிப்பிடுகின்றார். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட மற்றொரு பொன்மொழியை குறிப்பிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்பிடத்திலே இப்படி கேட்கின்றார்கள், மா அதுனா அஹ்லில் அர்லி மன்சிலத்தன் அஹ்லில் ஜன்னதி மன்சிலத்தன், சுவர்க்கவாதிகளில் மிகவும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர் யார், அவருடைய அந்தஸ்து என்ன என்று கேட்கின்றார். இப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மேற்கண்ட வினாவுக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்தான், ஹுவ ரஜுலுன் யஜீஉ பஅதமா உத்கில அஹ்லுல் ஜன்னத்தில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் எல்லோருமே சுவர்க்கத்தில் பிரவேசிக்கப்பட்டதற்கு பின்னால் ஒரு மனிதர் வருவார், அவர்தான். அவரை பார்த்து சொல்லப்படும் உதுகுலில் ஜன்னா, நீரும் சுவர்க்கத்தில் நுழைந்து கொள்வீராக என்று சொல்லப்படும். இப்படியான மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்வான், ஐ ரப்பி, என்னுடைய நாயனே, கைஃப வகத் அஹதன் நாஸ் மனாசிலஹும் வ அஹது அஹதாதிஹிம், எல்லா சொர்க்கவாதிகளும் எல்லா இன்பங்களையும் எடுத்துக்கொண்டதற்கு பின்னாலுமா எப்படி நான் அந்த சொர்க்கத்தில் பிரவேசிப்பது, எனக்கு என்னதான் இருக்குமோ என்ற அடிப்படையிலே அம்மனிதர் கேட்பான். இப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உனக்கு உலக ஆட்சியை போன்ற ஒன்றை தந்தால் போதாதா என்று சொல்ல, ஃபயகூலு ரலீது ரப்பி, என்னுடைய நாயனே நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று அவர் சொல்லுவார். இப்பொழுது அம்மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபயகூலு லக ذلك, உனக்கு அப்படியான ஒரு சிறப்பு சொர்க்கத்திலே கிடைக்கிறது, உலகத்தை போன்ற ஒரு பேராட்சி உனக்கு கிடைக்கிறது. மட்டுமல்ல, வமிஸ்லுஹு 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 என்று 4 முறைகள் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். வமிஸ்லுஹு என்றால் அது போன்றது, அது போன்றது, அது போன்றது, அது போன்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டான். 5வது விடுத்தத்திலே அவ்வடியான் சொல்லுகின்றான், ரதீது ரப்பி, என்னுடைய நாயனே நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று சொல்லுவானாம். அப்பொழுது அம்மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஆதா லக, இப்பொழுது நான் சொன்னதெல்லாம் உனக்கு கிடைப்பதோடு வாஷ்ரத்து அம்சாலிஹி மாஹு, அதனுடன் இன்னும் 10 மடங்காக உனக்கு அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கின்றன. மட்டுமல்ல, வலக மஸ்தஹத் நஃப்ஸு, உன்னுடைய உள்ளம் எதை விரும்புகிறதோ அதுவெல்லாம் உனக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கும். வலதத் ஐனு, உன்னுடைய கண்களுக்கு எதுவெல்லாம் இன்பமாக குளிர்ச்சியாக இருக்குமோ அதுவெல்லாம் உனக்கு சுவர்க்கத்தில் கிடைக்கும் என்று சுவர்க்கத்தில் கடைசியாக கீழ் மட்டத்திலே நுழையக்கூடிய ஒரு மனிதனுடைய நிலைப்பாட்டை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இதை கேட்டபடியான் ரதீது ரப்பி, என்னுடைய நாயனே நான் பொருந்திக் கொண்டு விட்டேன் என்று குறிப்பிடுவான். அப்பொழுது அம்மனிதர் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றான் மீண்டும் ஒரு வினாவை, ரப்பி ஃபஅலாஹும் மன்சிலத்தன், சுவர்க்கத்திலே மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடியவரின் நிலைப்பாடு என்ன என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய பதில் பின்வருமாறு அமைந்து விடுகிறது, உலாயிகல் லதீன அரத்து, அவர்களைத்தான் நான் நாடினேன், வரஸ்து கராமதஹும் பியதைய, நானே அவர்களுடைய கௌரவத்தையும் கண்ணியத்தையும் நிலைநாட்டினேன். வகதம்து அலைஹா ஃபலம் தர ஐனுன் வலம் தஸ்மஉ உதுனுன் வலம் யஃதுர் அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய கண்ணும் கண்டிருக்க முடியாத, எவருடைய காதினாலும் கேட்டிருக்க முடியாத, எவருடைய உள்ளத்திலும் ஊசலாடி இருக்க முடியாத இன்பங்களை எல்லாம் நான் அவர்களுக்கு மறைத்து வைத்திருக்கின்றேன். இதன் பிரமாணத்தை, இதன் அளவை எவரினாலும் அறிய முடியாது என்ற மிகப்பெரிய இரகசியமான அந்த இன்பங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மேலான சுவனத்தின் மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவருடைய இன்பம் தான் எவரினாலும் கற்பனை செய்ய முடியாத பேரின்பமாகும். இதற்கு தோதுவான முறையில் தான் அருள்முறையில் வரக்கூடிய வசனம் இருக்கின்றதை அல்லாஹ் தஆலா ஞாபகப்படுத்துகிறான். ஃபலா தஅலம் நஃப்ஸும் மா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன் என்ற வசனமாகும். மேற்கண்ட தகவலை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல் முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக. மேலும் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அறிவித்துவிட்டு ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன் என்ற தரத்தை சார்ந்த ஹதீஸ் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். எனவே மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தின் பொறுமதியை நாங்கள் தெரிந்தோம். அதுபோன்று தஹஜ்ஜுடைய நேரத்துடைய இபாதத்துகளுடைய மகத்துவங்களை தெரிந்து கொண்டோம். இறை விசுவாசிகளாகிய நாம் இந்த நேரங்களை நன்மைகளிலே கழிக்க வேண்டிய கடமைப்பாடு கொண்டவர்களாக இருக்கின்றோம். ஈமான் கொண்ட விசுவாசிகளும் இறை கட்டளைக்கு மாறு செய்யக்கூடிய கெட்டவர்களான பாசிக்குகளும் உலகத்தில் சில நேரங்களில் பல விஷயங்களிலே சமமாகிக் கொண்டிருப்பார்கள், பல காரியங்களில் ஒன்று சேர்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பொழுதும் நாளை மறுமை நாளையில் இவர்கள் இருசாராரும் சமமாகவே முடியாது. அதனோடு தொடர்புள்ள வசனங்கள் தான் இதனை தொடர்ந்து வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் ஓதி காண்பிக்கப்பட்ட அந்த வசனங்களுடைய தஃசீரை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு ஈமானை அதிகரிக்க செய்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.